வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று மேற்கு வங்க மாநிலம் நதியா மாவட்டத்தில் கல்யாணி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டவர்களும் இவ்விழாவில் பங்கேற்றனர். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வரும் ஆகஸ்ட் 13 முதல் மேலும் 6 மாதம் நீட்டிப்பதற்கான சட்டப்பூர்வ தீர்மானம் நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலத்தில் அமைதி மற்றும் இயல்பு நிலையை பராமரிக்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டித்தல் அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் கூறினார். பள்ளிகளில் அதிகமான மாணவர் சேர்க்கைக்கு அப்பாற்பட்டு நிஜமான கற்றல் நிகழ்வதை உறுதிப்படுத்தும் வகையில் கல்வித்துறை மறுவரையறை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்து இருப்பது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் எழுதியுள்ள கட்டுரையை சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு மோடி பகிர்ந்து கொண்டுள்ளார். நாசா அமைப்புடன் இணைந்து GSLV F-16 ராக்கெட் மூலம் இந்தியாவின் நிசார் செயற்கைக்கோளை நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகள் உட்பட அனைவருக்கும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமான திட்டத்தின் கீழ் கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 237 பேருக்கு மொத்தம் 36.61 லட்சம் ரூபாய் நிதி உதவிகளை நேற்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்கவும் பெயர்களை பரிந்துரைக்கவும் கடைசி நாள் ஆகஸ்ட் 15 நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் மூலமாக மட்டுமே பெயர் பதிவு மற்றும் பரிந்துரைகள் ஏற்கப்படும் என்றும் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆகஸ்ட் 5 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.